ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மசாலா முட்டை பொடி மாஸ். வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். அதில் 15 பூண்டு பற்களை தொளிர்ச்சி சேர்த்துக்கலாம். அடுத்ததான் ஒரு பல்லாரி, அதாங்க பெரிய வெங்காயத்தை ஒன்று எடுத்து அதையும் ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா 3 காஞ்ச மிளகாய் காம்பு கிள்ளிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். அதிகம் காரம் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா 3 மிளகாய் வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. கம்மியாக தான் காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா 2 மிளகாய் வத்தல் கூட போதும். அடுத்ததான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவு மிளகு, ஒரு சின்ன சைஸ் தக்காளி. இந்த சின்ன சைஸ் தக்காளிக்கு பதிலாக கொஞ்சமா புளியை கூட சேர்த்துக்கலாம். தக்காளியை கட் பண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா இந்த மாதிரி தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மையா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். மசாலா முட்டை பொடி மாசுக்கு மசாலாவை நம்ம இப்போ ரெடி பண்ணியாச்சு. இதை அப்படியே தனியா வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவு கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம், கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுலாம். கடுகு உளுந்த பருப்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிறோம்ல தக்காளி, வெங்காயம், பூண்டு, மிளகாய் வத்தல்லாம் போட்டு ஒரு பேஸ்ட், அந்த பேஸ்ட்டை இதுல சேர்த்துடலாம். லைட்டா கொஞ்சமா இந்த மாதிரி தண்ணி சேர்த்து அந்த மிக்சர் ஜாரை அலசி சேர்த்துக்கலாம். ரொம்பவும் தண்ணி சேர்த்துடாதீங்க. தக்காளி, பூண்டு அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் அளவு, பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவு, உப்பு 1 டீஸ்பூன் அளவு, இந்த 3த்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமாவும் இந்த மசாலாவை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவை இந்த மாதிரி நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் அந்த மசாலாவை எல்லாம் கடாயில ஓரமா இருக்க மாதிரி தள்ளி வச்சுட்டு சென்டர்ல நம்ம இப்போ முட்டைய உடைச்சு ஊத்த போறோம். நான் இங்க 3 முட்டைய உடைச்சு சேர்க்க போறேன். 3 முட்டைக்கு பதிலா 4 முட்டை கூட சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல தான் நீங்க புதுசா நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் நாங்க போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். நீங்களும் அந்த வீடியோஸை உடனே பார்க்கலாம். முட்டையை ஆட் பண்ணும்போது அடுப்பை லோ ஃப்ளேம்ல இல்லைன்னா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. முட்டையை ஆட் பண்ண உடனே இந்த மாதிரி கிண்டுன்னு கிண்டிக்கிட்டே இருக்காதீங்க. கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு ஸ்கிரம்பிள்டு எக், அதாவது முட்டையை அவிச்சு துருவி போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி உதிரியா நமக்கு முட்டை ரெடி ஆயிரும். அந்த முட்டையோட சுத்தி இருக்கிற மசாலாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்ட வேண்டியதான். கடைசியா பொடிப்பொடியா நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலைகளை தூவிடலாம். கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி எடுத்தோம்னா மசாலா முட்டை பொடி மாஸ் தயார். இந்த மசாலா முட்டை பொடி மாசை வெறும் சாதத்தோட அப்படியே போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். எந்த வித சைடிஷும் தேவையில்ல. அதே மாதிரி சப்பாத்திக்கும் இதை சைடிஷா வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மசாலா முட்டை பொடி மாசை வீட்டில் செஞ்சு பாருங்க. டேஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மசாலா முட்டை பொடி மாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு உங்களோட லைக் போடுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸை நான் வீடியோ போட்டதும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறொரு டேஸ்டியான ரெசிபியில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.